சொத்தை இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் அடைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா சொல்றேன். பல்லு கெட்டு போறதுக்கு ஒரே காரணம் காலையில பல்லு விளக்குறது தான். அதை நிறுத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். காலையில பல்லு விளக்குறமல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பல்லு விளக்கி? பல்லு விளக்கி 5 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிட்றோம். அப்ப 5 நிமிஷம் சுத்தமா இருந்துச்சா? அப்புறம் டீ ஒட்டிக்கிச்சா? டிஃபன், இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு, பேல்பூரி பானிபூரி எல்லாம் சாப்பிட்றோம். சப்பாத்தி நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற சப்பாத்தி. அப்போ காலையில 6 மணிக்கு சாப்பிட்ட பால்ல இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சாப்பிட்ட சப்பாத்தி வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கா? அந்த குப்பையோட படு தூங்கிடுறோமா? கிருமிகள் எப்ப அட்டாக் பண்ணோம்னா, நம்ம வாயை மூடி 1 மணி நேரம் இருந்தோம்னா ஒரு கெட்ட நாத்தடிக்குமா, ஸ்மெல். அப்ப கிருமி என்ன பண்ணும்? டே மச்சான், ஐயா தூங்கிட்டாக போல் இருக்குன்னு சொல்லி வந்து பல்ல உடைச்சு அதை இட்லி சாப்பிட்டு அதை சப்பாத்தி சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு தூங்க போயிடும். அதுக்கப்புறம் கால் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி. இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? பல்லு விளக்குறதா இருந்தா நைட்டு விளக்குங்க. நைட்டு பல்லு விளக்கிட்டு என்ன வாய்க்க பிடிச்சிட்டு அந்த பல்லெல்லாம் சுத்தம் பண்ற வேலையை முடிச்சுட்டு நைட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா? காலையில பல்ல சும்மா லேசா கொப்பிடிச்சு லேசா விளக்குனா போதுமா? நைட்டு ஹெவியா விளக்குங்க, காலைல லைட்டா விளக்குங்க. எப்பேற்பட்ட பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாகும். லேசா சுடுதண்ணியில கல்லுப்பை போட்டு வாய்க்க பிடிச்சு துப்புங்க, பல்லு இருக்கிற எல்லா கிருமியும் சாகும். நல்லெண்ணெய் வாய்க்க பிள்ளைங்க, பல்லு சுத்தமாகும். ஸோ இப்படி டெய்லி பல்ல சுத்தம் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. கண்டிப்பா அந்த நடுவில் இருக்கிற பூச்சி பல்லெல்லாம் மறுபடியும் முளைச்சு நல்லா வந்துடும். அட்லீஸ்ட் இனிமேல் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ பல்வெளி இது எல்லாத்துக்குமே, பல் கூச்சம் எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தலாம்.